ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரமிளா ஸ்ரீகுமார். ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆயிருச்சு. எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம். உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை இன்ட்ரோ பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ அந்த நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய உங்கள் கிளாஸில் இருக்க நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தட், சரௌண்டிங்ஸ், சிஸ்டம், கரிக்குலம், கம்யூனிகேஷன் ஆஃப் த இங்கிலீஷ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு புதுசாக இருக்கும். அதே சமயத்தில் பேரண்ட்ஸுக்கும் நம்ம ஸ்கூலோட சிஸ்டம், மெத்தடாலஜி, கரிக்குலம், டீச்சர்ஸ் அப்ரோச் பண்ணுற மெத்தட் எல்லாமே அவங்களுக்கும் புதுசாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய நியூ அட்மிஷன் குழந்தைகளை அப்ரோச் பண்ணுங்க. அவங்கக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, எதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எதில் அவங்க வீக்காக இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைங்க புதுசாக இருக்கும்போது நம்மக்கிட்ட ஈஸியாக எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த குழந்தைங்களை அப்ரோச் பண்ணி உங்கள் கூட அரவணைச்சு கொண்டு போய் அவங்களுக்கு தேவையானதை அவங்க கேட்காட்டியும் நீங்களே வாலண்டரியாக போய் அவங்கக்கிட்ட தேவையானதை ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ தான் அந்த குழந்தைகளும் உங்ககிட்ட என்னங்கிறத ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான இன்சார்ஜையும் கொடுங்க. ஏன்னா ஒரு சில குழந்தைங்க ஷையாக இருப்பாங்க, டேலண்ட் அவங்களுக்கு இருக்கும். புது ஸ்கூல்னால புது டீச்சர்ஸ்ட போய் பேசுறதுக்கு தயங்குறதுனால அவங்கக்கிட்ட ஹிடன் டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஹிடன் டேலண்ட்டை அவங்க வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்களோட இன்சார்ஜாவோ ஒரு லீடர்ஷிப்பாவோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற சொல்லியோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்சார்ஜ் மாதிரி ஒரு லீடர்ஷிப் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பாக அவங்க செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதே சமயத்தில் பேரண்ட்ஸையும் நீங்கள் மீட் பண்ணி பேரண்ட்ஸ்கிட்ட உங்களுடைய கரிக்குலம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த குழந்தைகளுக்காக என்ன செய்யறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்க பேரண்ட்ஸ்டையும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அந்த புது பேரண்ட்டுக்கு உங்கள் மேலேயும் உங்கள் ஸ்கூல் மேலேயும் நல்ல ஒப்பீனியனும் ஒரு மரியாதையும் அவங்களுக்கு வரும். நம்ம குழந்தைய தனியாக இண்டிவிஜுவல் கேர் எடுத்துக்கிறாங்க, அட்டென்ஷன் கொடுக்குறாங்கங்கிறத அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அந்த குழந்தையும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம ஸ்கூலில் காட்டும். அதனால் என்ன ஆகும்னா உங்கள் கொலீக்ஸ் சர்க்கிள்லையும் சரி, உங்கள் ஸ்கூல்லையும் சரி, உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி அதாவது மேனேஜ்மெண்ட்டோ இல்லை பிரின்சிபால் செய்கிறதோ உங்கள் மேலே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக வரும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை மற்ற கண்டென்ட்டை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இது பேரண்ட்ஸும் உங்களுடைய ஏதாச்சும் டவுட்டுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு தேவைப்படாட்டியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம்.